ஹலோ, வெல்கம் டு பேச்சுலர் சமையல். இன்னைக்கு நம்ம பேச்சுலர் சமையலில் இட்லி மாவு ஆட்ட போகிறது எப்படின்றத பார்த்துக்க போகிறோம். இட்லி மாவு தோசை மாவு எல்லாமே ஒன்று தான். நாள் அவிச்சா இட்லி, ரெண்டாவது நாள் ஊற்றும் போது அது தோசை, அவ்வளோதான் வித்தியாசம். இப்போது நம்ம அந்த ஆளாக்கில் 3 ஆளாக்க 3 3.5 போட்டோன்னா ஒரு 3-4 பேர் இருக்க குடும்பத்துக்கு 2 நாளைக்கு வர்றதுக்கு சரியாக இருக்கும். 2-3 நாள் வரை கூட வரும். சரியா? 3 ஆளாக்கு அரிசி எடுத்திருக்கோம், 1 ஆளாக்கு உளுந்து எடுத்துப்போம். ரெண்டுமே மாவுக்கு உண்டானது இட்லி அரிசியாகவும் மாவுக்கு உண்டான உளுந்த பருப்பாகவும் எடுக்கணும். சரியா? எடுத்து 1 மணி நேரம் அதை தண்ணிக்குள்ளே ஊற வச்சிடணும். நல்லா 1 மணி நேரம் ஊறிட்டால் மாவு நல்லா புசு புசுன்னு வரும். கிரைண்டர் நல்லா சுத்தமாக துடைச்சிடணும். துடைச்சிட்டு அதில் எந்த அழுக்கு இது இருந்தால் மாவு சீக்கிரம் புளிச்சிரும். அதனால தான் சொல்கிறேன். சரியா? மாவு அதே மாதிரி கிரைண்டருக்கு உண்டான உள்ள எல்லா இடத்தையும் நல்லா க்ளீனாக கழுவிட்டு மாவு நம்ம போட போகிறோம். அரிசியை கழுவும் போது ஒரு வாட்டி கழுவுனா போதும். ஏன்னா அதில் இருக்கிற நல்ல சத்துக்களும் நம்ம உடம்புல கிடைக்கணும். அதனால் கிரைண்டர் நல்லா சுத்தமாக கழுவிக்கோங்க. அரிசியை ஒரே ஒரு வாட்டி கழுவுங்க. கழுவிட்டு இப்போது அரிசியை நம்ம அரைக்க போட போகிறோம். அரைக்கிற அரிசி கரெக்டாக உளுந்து அரைக்க போட போகிறோம். உளுந்து கரெக்டாக 1/2 மணி நேரம் நல்லா அரைப்படணும். அரைக்கும்போது ஒரு 2 டம்ளர் தண்ணியை ஊற்றணும். ஊற்றி ஒரு 10 நிமிஷம் கழித்து மறுபடியும் உளுந்தை பார்க்கணும். மேலே இருக்கிற உளுந்தை எல்லாத்தையும் இப்போ கிரைண்டர் போட்டு விட்டுட்டோமா? இப்போது அந்த ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் எடுத்துடணும். கிரைண்டர் ஓடிட்டுருக்கு, ஓரத்தில் படிஞ்சது 10 நிமிஷம் கழித்து நம்ம எல்லாத்தையும் செட் பண்ணி எடுத்து விடுறோம். சரியா? இப்படி எடுத்து விட்டால் மேலே இருக்கிற பருப்பெல்லாம் கீழே போய் மறுபடியும் நல்லா இதாகும். ஒவ்வொரு வாட்டியும் நம்ம கிரைண்டருக்குள்ளே கை வைக்கும் போதும் கையை நல்லா சுத்தமாக கழுவிட்டு தான் அந்த கிரைண்டருக்குள்ளே கையை வைக்கணும். புரியுதா? எப்போயுமே அதை நம்ம செஞ்சோன்னா எல்லாரும் சொல்லுவாங்க, எங்களுக்கு கை பாகு ரொம்ப புளிச்சிருதுன்னு. அப்படி கை பாகு கழுத பாகுலாம் இல்லை. நகத்தை சுத்தமாக வெட்டியிருந்தாலும் கையை நல்லா க்ளீனாகவும் மாவுக்குள்ளே விட்டோன்னா கண்டிப்பாக மாவு புளிக்காது. நம்ம ஒரு வாரத்துக்கு வச்சுருந்தாலும் ஒன்றும் செய்யாது. இப்போ மாவு கிரைண்டரில் ஓடிட்டு இருக்கும்போதே நம்ம இந்த பக்கம் அரிசியை கழுவிடுறோம். உளுந்து அரிசி எதை கழுவினாலும் ஒரு வாட்டி கழுவுங்க. அப்போ தான் அந்த தோலில் இருக்க சத்தும் நமக்கு கிடைக்கும். சரியா? இப்போது அதை ரெடி பண்ணிட்டோம். அதுக்கு உண்டான 2 டம்ளர் தண்ணி ஊற்றி ரெடியாக வச்சுருக்கோம். அது ஊறிக்கிட்டே இருக்கட்டும். நம்ம உளுந்து தோண்டின உடனே இந்த அரிசியை போடுறதுக்கு சரியாக இருக்கும். இப்போ கையை கழுவிட்டோம், மறுபடியும் அரிசியை தோட போகிறோம். உளுந்து நல்லா வெந்திருக்கு பாருங்கள். புஸ் புஸ் புஸ்ன்னு மாவு வேலை வரைக்கும் தெரியுதா? இப்போ மேலே இருந்து லேசாக எப்படினாலும் கொஞ்சம் உளுந்து லேசாக ஓரத்தில் இருக்கும். அதை மட்டும் தனியாக எடுத்து அரிசியில் போட்டுரும். ஏன்னா அரிசி வேகும்போது அரிசி அரைப்படும் போது இந்த உளுந்தும் அரைப்பட்டுரும். சரியா? இப்போ நீங்கள் மாவு தோண்டலாம். மடமடன்னு உளுந்தை தோண்டிடுங்க. தோண்டி எடுத்துட்டு இந்த பிறகு பஞ்சு மாதிரி இருக்குது. இப்படி மாவு புஸ் புஸ்ன்னு மாவு வந்தால் தான், எலும்பி வந்தால் தான் இட்லியும் நல்லா புஸ் புஸ்ன்னு இருக்கும். இப்போ நம்ம மாவை தோண்ட ஆரம்பிச்சிடும். மாவை தோண்டிட்டு உளுந்தை தோண்டிட்டு இட்லிக்கு அரிசியை போடுறோம். சரியா? உளுந்துக்கு கண்டிப்பாக 1/2 மணி நேரம் வேணும். அரிசிக்கு 20 நிமிஷம் போட்டாலும் போதும். அரிசியை கம்ப்ளீட்டாக போட்டு சுற்றி எல்லா இடத்துலையும் அரிசி எதுவும் தெரியாத அளவுக்கு போட்டுக்கோங்க. 2 டம்ளர் தண்ணியை ஊற்றிடுங்க. இதுக்கு நம்ம அடுத்தடுத்து நம்ம பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. முதல்ல நம்ம அது எல்லாத்துலேயும் சைடில் ஒட்டாமல் நம்ம தள்ளி விட்டுட்டாலே அது நல்லா அரைப்பட்டுரும். இப்படி சுத்தமாக நம்ம கையால் செய்யும்போது நம்ம பிள்ளைகளுக்கு ஹைஜீனிக்காக இருக்கும், பாதுகாப்பாகவும் இருக்கும். இந்த மாவை நம்ம எடுத்து வைக்கும்போது 3 பாத்திரமாக தனித்தனியாக பிரித்து எடுத்து வச்சிட்டாலும் அடுத்தடுத்து நமக்கு தேவையானப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது உப்பு போடுறோம். 20 நிமிஷம் ஆகிட்டு அரிசி நல்லா அரைப்பட்டுருச்சு. இப்போ அதில் உப்பு போடுறோம். ஏன்னா உப்பு தனியாக போட்டு யாராலையும் இப்போ தனித்தனியாக பொறுமையாக உட்காந்து யாராலையும் இப்போ மாவு பிசைய முடியல. அதனால கிரைண்டரில் ஆட்டும் போதே ஆட்டி முடிஞ்ச உடனே அரிசி ஆட்டின உடனே அதில் உப்பு போட்டுட்டோம். அதிலே அந்த உளுந்த மாவையும் போடுறோம். போட்டு 2 மாவும் கரெக்டாக மிக்ஸ் ஆகுது. மிக்ஸ் ஆகணுன்னே நம்ம தோண்டி எடுத்து வைக்கிறோம். இந்தாங்க. இப்போ 5 நிமிஷம் மட்டும் சுற்றட்டும். 2 மாவும் கரெக்டாக செட் ஆகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம சுற்றி கையை விட்டு கரெக்ட் பண்ணிக்கணும். இப்போ அடுத்து கிரைண்டரை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். கிரைண்டரை ஆஃப் பண்ணிட்டு மாவை தோண்ட வேண்டியதான். கரெக்டாக அதாவது துட்டு எல்லாருக்கும் சிக்கனமாக செலவு பண்ணுறதுன்றதான் முக்கியம். சிக்கனம் தான் முக்கியம். அதனால் கொஞ்சம் கூட மாவு வேஸ்ட் ஆகாத அளவுக்கு எல்லா மாவையும் நல்லா எடுத்துருங்க. கிளியராக எடுத்துகிட்டு பார்த்துக்கோங்க எப்படி செய்யணுன்றதை. மடமடன்னு சுறுசுறுப்பாக செஞ்சேன். 1 மணி நேரம் வேலை தான். மாவு ஊற போகிறது 1 மணி நேரம், நம்ம அரைக்கிறது 1 மணி நேரம். அரைச்சி ஃப்ரிட்ஜை கிரைண்டரை க்ளீன் பண்ணுறதுக்கு எல்லாம் சேர்த்தே மொத்தத்தில் 1 மணி நேரம்.
நீங்கள் வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் சாயங்காலமாக ஒரு நாள் செய்யுங்க. இல்லை காலையிலே விடிஞ்ச உடனே ஒரு 5 மணிக்கு நனைய போட்டு ஒரு 7:30 மணிக்குள்ளே மாவாட்டுற மாதிரி முடிவு பண்ணிக்கோங்க. 1 மணி நேரம் நனைஞ்சாலும் போதும். அப்போ தான் மாவு புஸ் புஸ்ன்னு வரும். இட்லியும் பஞ்சு மாதிரி இருக்கும். இப்போ தோண்டியாச்சா? இப்போ இதை 3 பேக்கெட் 3 இதில் வைங்க. ஏன்னா கையில் மாவை நம்ம சுற்றி சுற்றி கரண்டி போட்டு கிண்டிக்கிட்டே இருந்தோன்னா அந்த மாவு வந்து தண்ணியாக ஆயிரும், இட்லிக்கு ஆகாது. இது நம்ம 3 இதில் பிரித்து வைக்கும்போது நம்ம 3 இதுவுமே என்றைக்குனாலும் நம்ம இட்லி ஊற்றிக்கலாம். அதாவது ஒரு 3 நாள் 4 நாளில் நம்ம என்றைக்குனாலும் இட்லி ஊற்றிக்கலாம். இப்போ இதில் ஒரு சட்டியை மட்டும் வெளியே வைங்க. வெளியே வச்சு இன்றைக்கி நைட்டு நாளைக்கு காலையில் யூஸ் பண்ணுறதுக்கு சரி பண்ணிக்கோங்க. மற்றது எல்லாமே உடனே ஃப்ரிட்ஜுக்குள்ளே போட்டுருங்க. நம்ம எப்போ யூஸ் பண்ண போகிறோமோ போகிறதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த மாவு வெளியே வச்சா ஆட்டோமேட்டிக்காக புளிச்சிரும். நம்ம யூஸ் பண்ணவும் சரியாக இருக்கும். சரி, இந்த மாவு பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.